தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. நான் போறேன் மாமா. நில்லுங்க யாழினி, சொன்ன கேளுங்க, போகாதீங்க. ஜீவா மாமா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ஜீவா மாமா, நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் போறேன். டாடா பாய் மாமா, நான் போறேன். இங்க வாங்க. என்ன விடுங்க, நான் போறேன். யாழினி, ஒழுங்கு மரியாதை வா. இன்னும் விட்டா சொல்லிடு யாழினி, இப்படிலாம் பண்ணுவாங்களா? யாழினி, என்ன யாழினி, எதுக்கு இப்படி பண்ண நினைச்ச? எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? நான் செத்தாதானே என் ஜீவா மாமா கூட இந்த அக்கா வாழ முடியும். அது மட்டும் இல்ல, என் ஜீவா மாமாவை இவங்க சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சேரணும்ல. நான் உயிரோட இருந்தா அவங்க 2 பேரும் எப்படி சேருவாங்க? அதனால என்ன விடுங்க, நான் போறேன். கேட்டீங்களா பொண்ணி? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே. நான் மட்டும் கொஞ்சம் சூதானமா இல்ல, இன்னும் ஒரு உயிர் போயிருக்கும், அதுவும் உங்களால. சாகக்கூடாது, எங்க மாமாவும் சந்தோஷமா இருக்கணும். நான் உயிரோட இருந்தா என் மாமா கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா ஜீவா மாமாக்கு நானும் அவ்வளவு பிடிக்கும். எனக்கு ஜீவா மாமானா அதை விட அதிகமா பிடிக்கும். அதான் நான் செத்துட்டேனா என் ஜீவா மாமா வேற வழி இல்லாம உங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்கல்ல. அப்ப நீங்களும் சாக மாட்டீங்கல்ல. மாமாவை நீங்க சந்தோஷமா பாத்துப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான். நீங்க போங்க, நீங்க போய் ஜீவா மாமாவை சந்தோஷமா பாத்துக்கோங்க. நான் இனிமே வர மாட்டேன், நான் போறேன். நான் இப்படியே செத்து போறேன், நீங்க போங்க. யாழினி, நான் ரொம்ப படிச்சவ, ஒரு நல்ல தொழில இருக்கவ. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு தான் மூளை இல்ல. நான் தான் முட்டாள், புத்தி இல்லாம உன்கிட்ட வந்து என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா நீ ஒரு குழந்தையா இருந்தாலும் நல்லா யோசிச்சிருக்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம்னு நினைச்ச பத்தியா? அது மட்டும் இல்ல, நான் ஜீவாவை விரும்பினேன், விரும்ப மட்டும் தான் செஞ்சேன். ஆனா ஜீவாவை நீ உன் மனசுலயே சுமந்துட்டு இருக்க. என் காதெல்லாம் பெருசு கிடையாது. எப்ப ஜீவாக்காக நீ சாகணும்னு தெரிஞ்சிட்டியோ அப்பவே நீ மட்டும்தான் ஜீவாக்கு ஒருத்தமானவ. இவ்வளவு நாள் நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன். இதை மன்னிச்சிடுமா? சாரி யாழினி. யாழினி, நீ போய் உன் ஜீவா கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ. உனக்கும் ஜீவாக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இப்போ இந்த நிமிஷம் என் மனசுல ஜீவா கிடையாது. உண்மையா சொல்றேன், நான் என் மனசுல இருந்து ஜீவாவை எடுத்துட்டேன். ஏன்னா ஜீவாக்கு நான் சரியானவ கிடையவே கிடையாது. நீ மட்டும்தான் ஜீவாக்கு ஏத்தவ. யாழினி இல்லைன்னா ஜீவா இல்ல, ஜீவா இல்லைன்னா யாழினி இல்ல. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் யாழினி. சாரி யாழு, உன்னை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் யாழு. மன்னிச்சிடுமா? என்ன உன் அக்காவை ஏத்துக்க. நான் இனிமே உனக்கு உன் வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன் யாழினி. என்ன சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றீங்களா? நீ என் ஜீவ மாமாவை விரும்பலையா? விரும்பல, ஒரு நேரத்துல விரும்பல. ஆனா இப்ப சொல்றேன், என் காதல் பெருசே கிடையாது, உன்னோட காதல் தான் பெருசு. நீ ஜீவா மேல வச்சிருக்க பாரு, அந்த அன்பு தான் பெருசு. நான் ஜீவா அடையணும் மட்டும் தான் நினைச்சேன். ஆனா நீ ஜீவா வாழணும்னு நினைச்ச. நீ எங்க நான் எங்க? நீ பாரு யாழினி, நீதான் ஜீவாவுக்கு ஏத்த பொண்ணு. நீதான் ஜீவா கூட சேர்ந்து வாழணும். நீ கூட இருந்தாதான் ஜீவா வாழ்க்கையில எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஜீவா உன் கூட இருந்தாதான் நீ வாழ்க்கையில எல்லாமே சாதிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேர் தான் மீட் ஃபார் ஈச் அதர். நீங்க 2 பேர் தான் பொருத்தமான ஜோடி. நீங்க 2 பேர் தான் சேரணும். நானும் உங்க வாழ்க்கையில குறுக்க வந்துட்டேன், இனி வரமாட்டேன். இவ்வளவு நாள் நான் புத்தி கட்டி தெரிஞ்சிருந்தேன், இப்ப என் புத்தி எல்லாம் சரியாயிடுச்சு. இனி நான் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டேன் யாழினி. நீ நல்லபடியா சந்தோஷமா ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாவும் சந்தோஷமா வாழணும். இனி இந்த பூர்ணி உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன். சாரி யாழினி, இந்த அக்காவை மன்னிச்சிடுமா? இனி இந்த அக்காவும் வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டா. சாரி யாழினி. ஐயோ வேணும், என்கிட்ட நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணும். நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? ஜீவா மாமா எனக்கு தானே. என் ஜீவா மாமாவை இனிமே நீங்க கேட்க மாட்டீங்கல்ல? சத்தியமா கேட்க மாட்டேன். இவ்வளவு நாள் நான் தப்பா இருந்துட்டேன், இப்ப சொல்றேன், இப்பதான் சரியா இருக்கேனே. என்ன மன்னிச்சிடு, நீ என்ன மன்னிச்சிடு, எனக்கு தெரியும். ஏன்னா உன் குணம் அப்படி. உன்னோட வீட்டாளுங்க நல்லா வளர்த்துருக்காங்க. எனக்கு அம்மா இல்ல பத்தியா, அதான் நான் சரியா வளரல. சாரி, எனக்கும் உன்ன மாதிரி அம்மா அண்ணாலாம் இருந்தா நானும் உன்ன மாதிரி பொறுப்பான
ஒருத்திக்கு மட்டும்தான். ஜீவா யாழினிதான், யாழினி ஜீவாதான். இந்த பூர்ணி உங்க வாழ்க்கையில வரவே மாட்டா. போ பொருள், போ யாழினி, போ. நீ போய் உன் ஜீவா கூட சந்தோஷமாயிரு. நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவேன், உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு. உன்னோட அக்காவா உன் கல்யாணத்துக்கு வந்து உன்னை கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவேன். சரியா? அழாத, இனி நீ அழவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும். சரியா? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இனிமே நான் ஜீவா மாமா கூட சேர்ந்து வாழலாம்ல. நீங்க எங்களை பிரிக்கணும்னு நினைக்க மாட்டீங்கல்லக்கா? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் எதனா கஷ்டப்படுத்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. இப்ப கூட நீ என்ன கஷ்டப்படுத்திருக்கேன்னு யோசிக்க பாரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணியாளி. நான் தான் இது தெரியாம உன் மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கேன். உன்னை ரொம்ப மாட்டி வதச்சிருக்கேன். அதுக்காக எனக்கு தண்டனை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இப்பவே நான் தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். யானி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. நீ ஜீவா கூட போயிட்டு சந்தோஷமா பேசு, சிரிச்சு விளையாடு. போ. இனி உன் மாமா உனக்கு மட்டும்தான். உன் மாமாவா யாருக்கும் கொடுத்துறாத. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் ஓட விட்டுரு. இனி உன் ஜீவா உனக்கு மட்டும்தான். சரியா? நான் கேட்ட மாதிரி எனக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைச்ச மாதிரி வேற எவளுக்கும் விட்டு கொடுத்துறாத. ஜீவா உன் ஒருத்திக்கு மட்டும்தான். புரியுதா? இனிமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரியா? கண்டிப்பா நான் யாருக்கும் தர மாட்டேன். எனக்கு உங்களை பிடிக்குமா, அதனால உங்களுக்கு தரேன்னு சொன்னேன். இனிமே யாருக்குமே தர மாட்டேன். நீங்களும் என் மாமா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? இனி என் ஜீவா மாமா எனக்கு மட்டும்தான். நான் போறேன். நான் போய் என் மாமாவை பார்க்கறேன். நான் இதோட என் மாமாவை பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். இதோட செத்துருவேன் இல்லையா? அப்ப என் மாமாவையும் என் அம்மா அப்பா என் அண்ணன்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் போறேன். நான் போய் என் மாமாவை பார்க்கறேன், அண்ணாவை பார்க்கறேன், அம்மா அப்பா எல்லாரையும் பார்க்கறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நான் போறேன். யாழினி, நீ இப்ப எப்படி போவ? நான் போயிடுவேண்ணா. ஏன்னா காலேஜ்ல ஜீவா மாமா வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்து நின்றுட்டு இருப்பாங்க. இந்நேரம் நான் காணும்னு என்னை தேடிட்டு இருப்பாங்க. மாமா ரொம்ப பயந்துருப்பாங்க. நான் போறேன். சரி யாழினி, நீ சீக்கிரம் போ. போ, ஜீவா உன்னை தேடுறதுக்குள்ள நீ சீக்கிரம் போ. அண்ணா நான் போயிட்டு வரேன். அண்ணா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன நீங்க காப்பாத்துனீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன்ல. என் மாமா என் அம்மா அப்பா அண்ணங்களெல்லாம் பார்க்காம போயிருப்பேன்ல. நல்ல வேலை நீங்க என்ன காப்பாத்தினால இப்ப நான் எல்லாரையும் பார்க்க போறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பூர்ணி அக்கா நான் போறேன். நீங்களும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஜீமாவை மாமாவை விட ரொம்ப நல்லவர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? கண்டிப்பா நீ போயிட்டு வா. பாய். காதல் இனித்திடும் நரகமா, காதல் காதல் பலித்திடும் சொர்க்கமா. மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வின்னும் குறையவில்லை. குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும். பூர்ணி, நீங்க பாருங்க பூர்ணி, எனக்கு புரியுது உங்களோட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா பாத்தீங்களா அந்த பொண்ணு இப்ப கூட எப்படி பேசிட்டு போனான்னு. இப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட நீங்க அப்படி நடந்துக்கிட்டது எவ்வளவு தப்பு தெரியுமா? சாரிங்க, இப்போ நடந்தது எல்லாமே என்னால தானே. அப்படியோட சாரிங்க. பூர்ணி வாங்க, நான் உங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போறேன். பூர்ணி வாங்க பூர்ணி. நீங்க பாருங்க, நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு பயமா இருக்குங்க. இங்க பாருங்க, எனக்கு புரியுது உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒருத்தவங்க காதலிச்சுட்டு அந்த காதல் நிறைவேறலன்னா அதோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வலி எனக்கு நல்லாவே புரியும். நீங்க பாருங்க பூர்ணி, சொன்ன கேளுங்க. எல்லாருக்கும் முதல் காதலியே கை கொடிடாது. அதனால இந்த முதல் காதல் இப்படி போயிடுச்சுன்னு விட்டுருங்க. இதை விட ஒரு நல்லவரா பெஸ்டானவரா உங்களுக்கு கண்டிப்பா ஒருத்தன் கிடைப்பான். நீங்க கவலையே படாதீங்க. இனி உங்களுக்காக என்ன பிறக்கவா போறாங்க? ஆல்ரெடி பிறந்து தாங்க இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய வலி என்னன்னு நான் உணர்ந்திருக்கேன். அதனாலதான் சொல்றேன், வருத்தப்படாதீங்க பூர்ணி. மனோஜ், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல. இப்போ கொஞ்ச நேரத்துல என்னால ஒரு உயிர் போயிருக்கோம்ல. நான் ஒரு டாக்டரா இருந்து ஒரு உயிரை காப்பாத்தணுமே தவிர என்னால ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்க கூடாதுல்ல. என்ன என்ன பண்றீங்க பூர்ணி? இங்க பாருங்க பூர்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல நகர்ந்து போங்க. பூர்ணி சொன்னா கேளுங்க. இல்ல மனோஜ், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி பார்த்தேன்னு. நல்ல வேலை நீங்க மட்டும் வரலன்னா நான் எல்லாரும் ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருப்பேன். என்ன எங்க அப்பா எவ்வளவு நல்லபடியா படிக்க வச்சு உன்னால ஒரு நாள் ஒரு உயிர் காப்பாற்றப்படணுமே தவிர உன்னால ஒரு உயிர் போனதா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு எத்தனை நாள் சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நான் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ண பார்த்தேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஐயோ இது மட்டும் நடந்திருந்தது நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். மனோஜ் மனோஜ், இது எல்லாத்துக்குமே நீங்கதான் எல்லாத்தையுமே காப்பாத்திருக்கீங்க மனோஜ். என்ன மன்னிச்சிருங்க மனோஜ். பூர்ணி, நீங்க உங்க தப்பு உணர்ந்துட்டீங்களா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. இனி எதுவும் இல்லை.
இப்போ உங்க மனசுல யாரும் இல்லைல்ல, நீங்க நிம்மதியா இருப்பீங்க. இனிமே நீங்க நீங்களா இருங்க. யாருக்காகவும் நீங்க வாழணும்னு நினைக்காதீங்க. ஆமா மனோஜ், நீங்க சொல்றதுதான் சரி. இனி நான் நானா தான் இருக்க போறேன். நீ நிறைய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். பாவம் அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு நோய் அடிச்சிட்டேன்னா நானு. அதுக்காக எனக்கு தண்டனை வேணும். கிடைக்கும், கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இனி எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு, நான் ஏன் இப்படி மாறினேன்? என்னை பார்க்க எனக்கு ஆசையமா இருக்கு மனோஜ். மனோஜ், நான் ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன்ல. நான் ரொம்ப தப்பல. நான் எவ்வளவு பாவம் பிடிச்சவள. பூர்ணி, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க பாரு பூர்ணி, நீ எந்த பாவமும் பண்ணல. உனக்கும் எல்லாரும் போல ஒரு காதல் வந்திருக்கு, அவ்வளவுதான். காதல் இவங்களுக்கு தான் வரணும், அவங்களுக்கு தான் வரணும்லாம் இல்லை. எல்லாருக்குமே காதல் வரலாம். என்ன, நம்ம காதலிக்கிறவங்க நம்மளை காதலிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்காமலே நம்ம அவங்க மேல காதலை வர வச்சிடும். அதுக்கப்புறமா தான் அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளோட தப்பு. நீங்க பாரு பூர்ணி, இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. நான் தான் சொன்னல, எல்லாருக்கும் முதல் காதல் கை கூடாது. யாராவது ஒரு சிலவங்களுக்கு தான் முதல் காதல் கை கூடும். அது மாதிரி நினைச்சுக்க. உனக்கும் இன்னொருத்தவங்க மேல கண்டிப்பா காதல் வரும், அவருக்கும் உன் மேல காதல் வரும். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க. சரியா? இதை பத்தி வருத்தப்படாத. வா, நான் உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன். இல்ல மனோஜ், இனிமே யார் காதலிப்பா? நானும் யாரையும் காதலிக்க மாட்டேன். என்ன யாரும் காதலிக்க மாட்டாங்க. என்னன்னா அவ்வளவு தப்பு. நான் ஒரு பாவம், நான் ஒரு அசிங்கம். எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் நானு. என்ன நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பார்க்க அருவருப்பாதானே இருக்கு? ஏய் பூர்ணி, யார் சொன்னா எனக்கு உன்னை பார்க்க அருவருப்பா இருக்குன்னு? நான் சொன்னேனா? நீ இப்படி இருக்கிறதும் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இப்படி இருக்காத, சரியா? நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. ஒரே ஒரு முறை தான் உன்னை பார்த்துருக்கேனே. ஆனா நீ என்கிட்ட இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் போது நமக்குள்ள வேற என்னமோ இருக்கும்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. புரியலன்னா நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ உன் விஷயத்த ஷேர் பண்ணிட்ட, நானும் கூடிய சீக்கிரம் என் விஷயத்த ஷேர் பண்றேன். அப்புறம் பூர்ணி, எனக்கும் நாளை மறுநாள் கல்யாணம். கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வரணும் பூர்ணி, வருவீங்களா? கண்டிப்பா வரேன். உங்க கல்யாணத்துக்கு வராமலா? கண்டிப்பா வரேன் மனோஜ். ஏன்னா என் மனசுக்கு நிறைய ஆறுதல் வேணும். அதுக்காக கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு நான் வருவேன். வந்து நின்னுடாத. என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும். என்னவோ தெரியல, நீ என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு எனக்கு தோணுது. மறக்காம வந்துரு. கண்டிப்பா வருவேன் மனோஜ். நீங்க சொல்லலனாலும் உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன். நீங்களாவது உங்களுக்கு பிடிச்ச லைஃபோட நல்லபடியா வாழணும். நான் தானே? ஆமா, எனக்கு பிடிச்ச லைஃபோட சந்தோஷமா வாழ போறேன். அதுக்குதான். ஓகே, கண்டிப்பா வந்துருங்க, நின்னுடாதீங்க. சரி, இப்படியே நம்ம ரோட்ல நின்றுட்டே இருந்தோம்னா போற வரவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாமா? இல்ல, எனக்கு இப்படியே இருக்கணும்னு தோணுது. எனக்கு எங்க வீட்டுக்கு போகவே தோணல. உங்க கூடவே இப்படியே இருக்கணும்னு தான் தோணுது. அட என்னங்க, எனக்கு வேற நாளை மறுநாள் கல்யாணங்க. யாராவது பார்த்துட்டா வேற மாதிரி தப்பா எடுத்துப்பாங்கங்க. அதுக்குதான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு போகலாமே. போகலாமா? ஆமால, நான் மேல தப்பு பண்ணிட்டு இருக்கேன்ல. சாரி மனோஜ், நான் நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம், வா. நீ எனக்காக பிறந்தவன், நான் உனக்காக பிறந்தவன். உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது. உங்கள் அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது. வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே, அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்கு. துளசிமா, என்னம்மா, ஏம்மா இப்படி அழுதுட்டே இருந்தா உடம்புக்கு என்னம்மா ஆகுறது? இல்லைம்மா, கொஞ்சம் மனசு சரியில்லைம்மா. அதான், வேற ஒன்றும் இல்லை. போக போக சரியாயிடும்மா. சரிம்மா, வா, நான் அம்மா போய் சாப்பாடு போட்டு வரேன். 2 வாய் சாப்பிடு. கொஞ்ச நாளாவே நீ சரியாவே சாப்பிட்றது இல்லை. கொஞ்சம் சாப்பிடுமா. அம்மா போய் சாப்பாடு போட்டுட்டு வரேன். அம்மா வேணாம்மா, நீ எங்கேயும் எழுந்து போகாதம்மா, இங்கே இரு. இப்படியே உன் மடியில் நான் கொஞ்சம் தூங்கணும்மா. நீ இங்கே இருமா, என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. ப்ளீஸ்மா, இங்கேயே இருமா.
இன்னைக்கு ஒரு ராத்திரி தானம்மா, எனக்காக இங்கேயே இருமா. துளசிம்மா, ஏம்மா இப்படிலாம் பேசுகிறேன்? இங்கே பாரு, இனிமே என்ன அம்மா எங்கேயாவது போயிடுவா போகிறேன். நீ எப்போ நினச்சாலும் அம்மா மடியில் படுக்கலாமா? இல்லைம்மா, அதான் இல்லை. இந்த ஒரு ராத்திரி தான் நான் உன் மடியில் படுக்கிறது கடைசிம்மா. இனிமே நீ ஏன் நினச்சாலும் நான் உன் மடியில் படுக்க முடியாதுல்லம்மா. என்னம்மா என்னம்மா பேசிட்டு போற? அது என்ன இன்னைக்கு ராத்திரி மட்டும் கடைசி? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்லைம்மா, நாளைக்கு நான் கல்யாணம் ஆகி போயிடுவேன்ல, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உன் மடியில் படுக்க முடியாதுல்லம்மா. அதாம்மா, அதுதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லைம்மா. அதுவா? ஆமாம்ல, நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போயிட்டா இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுல்ல. சரி துளசிம்மா, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமாம்மா? அது இல்லைனாலும் எனக்கு கல்யாணம் நடந்துதானம்மா ஆகும். இதெல்லாம் நான் சம்மதிச்சா என்ன, சம்மதிக்கலன்னா என்னம்மா? துளசி, இங்கே பாரு, உன் மனசு முழுக்க சூர்யா தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். சூர்யா மட்டும்தான் உன் மனசில் நிறைஞ்சிருக்கான். சூர்யாவுக்கும் அதே தான், நீ தான் அவன் மனசு முழுக்க இருக்க. சூர்யாவும் அங்கே தவிச்சிட்டு தான் இருப்பான், நீ இங்கே தவிச்சிட்டு தான் இருக்க. இந்த அம்மா சொன்னா கேப்பியா? என்னம்மா சொல்லுங்கம்மா, என்னன்னு சொல்லுங்க. இங்கே பார் துளசி, உங்கள் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு துளசி. நீ போய் சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழு. உங்கள் அப்பா கொஞ்ச நாளைக்கு தான் கோவமாக இருப்பார், அவர் கோவத்தை நான் சமாளிச்சுக்கிறேன். அவர் கோவலாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து உன்னை பார்க்குறோம்மா. நீ இப்போ போயிடு துளசி, சொன்ன கேளுமா. அம்மா என்னம்மா பேசுகிறீங்க? அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நீங்களும் அப்படி பேசாதீங்க, நானும் அப்படி பண்ண மாட்டேம்மா. அப்பா உங்கள் மேலேயும் சரி என் மேலேயும் சரி பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கக்கூடாதும்மா, அது தப்பு. அப்படி நான் உடைச்சிட்டேன்னா அப்பா சுக்குநூறாக நொறுங்கிடுவாங்கம்மா. வேணாம், அப்படிலாம் நீங்களும் யோசிக்காதீங்க, நானும் அப்படி நினைக்கவும் மாட்டேம்மா. எனக்கு புரியுது துளசி, உங்கள் அப்பா எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா? எனக்காக எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டாரு தெரியுமா? ஆனால் அவர் இடத்துல வேறு யார் இருந்தாலும் இப்படியெல்லாம் எந்த கஷ்டத்தையும் யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. அப்போவே என்னை கை கழுவி விட்டுட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் என்னையும் உன்னையும் நம்ம 2 பேரையும் கண் கலங்காமல் ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக வச்சு காப்பாற்றினாரு. ஆனால் இன்னைக்கு நான் என் அன்னிக்காக பேசினதும் அவர் ரொம்ப உடஞ்சிட்டாரு, எனக்கு தெரியும். அதேதாம்மா, நானும் சூரிய மாமாவை விரும்புகிறேன்னு கேள்விப்பட்டதும் அப்பா ரொம்ப நொறுங்கிட்டாருமா. அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருந்தா என் மனசுல இருந்த காதலை எப்பயும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டு இருப்பேம்மா. உங்கள் அப்பா எல்லாத்தையும் மறந்துடுவாருன்னு நினச்சேன், ஆனால் அவர் மனசுக்குள்ள இதெல்லாம் ஆழமாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா. அது சரி, அவரோட கோபமும் நியாயமானது தானே, இதை என்னால் அவர் முன்னாடி காமிச்சிக்க முடியல. எங்கள் அண்ணி பண்ணது தப்பு தான், ஆனால் இப்போ அண்ணி தெரிந்தே தானே வந்திருக்காங்க. அண்ணனும் அண்ணியும் உன்னை மனசார மருமகளாக ஏற்றுக்க தயாராக இருக்காங்க. சூர்யா உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை மட்டும்தான் அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். நீயும் அப்படிதான். இப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் கொஞ்சம் மனசு மாற்றிக்கலான்னு எனக்கு தோணுது. ஆனால் இவர் பக்கம் பார்க்கும்போது இவரோட கோவங்கள் எல்லாமே நியாயமானது தானே. அதனால தான் உங்கள் அப்பா கிட்ட என்னால் பெருசாக எதுவும் பேச முடியலம்மா. அதுக்காக உன்னையும் என்னால் இப்படி பார்க்க முடியலம்மா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுமா. துளசி, நீ இப்பவும் அழுதுகிட்டு கல்யாணம் ஆகி போகிற இடத்துலையும் அழுதுகிட்டு காலம் முழுக்க கண்ணீர் வடிச்சிட்டே இருந்தா எப்படிம்மா? உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரிஞ்சாவது அந்த பிள்ளை காலில் கையில் விழுந்தாவது உன் வாழ்க்கையை நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேம்மா. அப்பா பாவம்மா, நம்ம 2 பேருமே இப்போ அப்பாவுக்கு ஆறுதலாகவே பேசலாம்மா. அப்பா தனியாலா எல்லாத்தையும் போராடி செஞ்சுட்டு இருக்காருமா. அப்படி இருக்கும்போது அப்பாவை நம்ம தப்பாகவே நினைக்கக்கூடாதும்மா. அவர் பாவம்மா, விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி யோசிக்காதீங்க, நானும் இந்த மாதிரி கனவுலையும் நினைக்க மாட்டேம்மா. ஆனால் கவலைப்படாதீங்கம்மா, நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிரும்மா. என்னம்மா சொல்கிறேன்? நாளைக்கு தீர்வு கிடைச்சிரும்மா. ஆமாம்மா, நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிரும்மா. அப்பாவுக்கு என்ன, நான் அவர் பார்க்குற மாப்பிளையே கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? எனக்கு என்ன, என் மனசில் சூர்யா மாமாவை சுமந்துட்டு இருக்கேன், அது சரி பண்ணணும் அதானே? எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சிரும்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்பாவும் சந்தோஷமாக இருப்பார், நானும் சந்தோஷமாக போவேன், என் மாமாவும் சந்தோஷமாக இருப்பாங்க. இனி யாருக்கும் எந்த கஷ்டமும் இருக்காதும்மா. நீங்கள் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்களேன்.
நீங்கள் கூடம்மா இன்னைக்கு அலறீங்கல்ல, இன்னும் 2 நாள் என்னை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்கம்மா. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும்மா. நீங்களும் கவலைப்படாதீங்க. இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தீர்வு வந்துடும்மா. நீ சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சா சந்தோஷமாக தான் இருக்கும். நீ என்னமோ மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கேன்னு தெரியுது. அது நல்ல தீர்வாக இருக்கணும்மா. அம்மா துளசி, எனக்கு உன்னை நினைக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்கு. அப்பாவை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? புருஷனா பொண்ணான்னு பார்க்கும்போது நான் எந்த பக்கம் போகிறதுனே எனக்கு தெரியலம்மா. அதெல்லாம் நீ கவலைப்படாதம்மா. நானும் சரி அப்பாவும் சரி உன்னை எப்போவுமே தப்பாக நினைக்கவே மாட்டோம்மா. அப்பாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும்மா. எனக்கும் நீனா அவ்வளோ பிடிக்கும்மா. அம்மா, நான் போனதுக்கப்புறம் நீயும் அப்பாவும் சந்தோஷமாக இருக்கணும்மா. அப்பா நான் போயிட்டேன்னு நினச்சி ரொம்ப அழுவாங்கம்மா. நீதம்மா அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லணும். சரியாம்மா? அம்மா, ஆறுதல் சொல்லுவல்லம்மா. அது மட்டும் இல்லைம்மா, அப்பா கிட்ட சண்டை போடாதம்மா. அப்பா உன்கிட்ட இனிமேல் சண்டையே போட மாட்டாங்கம்மா. உன்னை அப்பா நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா நான் போயிட்டேன்ல, அதனால உன்னை அப்பா நல்லா பார்த்துப்பாங்கம்மா. நீங்களும் அதே போல் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்மா. அப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அவரை எப்போவே சிரிச்சபடியே வச்சுக்கோங்கம்மா. நீங்களும் சிரிச்சபடியே இருக்கணும். இதம்மா என்னோட ஆசை. சரியாம்மா? என்னம்மா துளசி, எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ கல்யாணம் ஆகி எங்கே போக போகிற? உங்கள் அப்பா இங்கே தானே எங்கேயும் பக்கத்தில் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ எங்கள் பக்கத்தில் தான்மா இருப்ப. அவ்வளோலாம் தூரத்துக்கு போக மாட்டேம்மா. நீ எப்போவுமே எங்கள் கண் பார்வையில் தான் இருப்ப. இல்லைம்மா, எனக்கு தெரியும். நான் உங்கள் கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு போயிடுவேம்மா. எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறேம்மா. நாளைக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் உங்ககிட்ட பேச முடியாதும்மா. உடனே என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்கல்ல. அதனால தான் நான் இப்போவே உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேம்மா. அப்பாக்கிட்டையும் பேசிடுவேம்மா. அப்பாக்கிட்டையும் போய் கடைசியாக என்ன பேசணுமோ எல்லாமே பேசிடுவேம்மா. துளசிம்மா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நிம்மதியாக இரு. நீ பாரு, இரு, நான் போய் அம்மா போய் இவனுக்கு சாப்பாடு போட்டுட்டு வரேன். ஒரு வாய் சாப்பிடு. சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கு. விடிஞ்சா உனக்கு கல்யாணம்ல, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக தூங்குமா. அம்மா, இன்னைக்கு வரைக்கும் அம்மா எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கும். நாளையிலேருந்து நான் நிம்மதியாக தூங்குவேம்மா. நீயே பார்க்க தானே போகிறேன். நீயே சொல்லுவ, அப்பாடா இப்போதான் என் பொண்ணு நிம்மதியாக தூங்குறான்னு நீ சொல்லுவம்மா. அப்படி உனக்கு நிம்மதியான தூக்கம் கிடைச்சா இந்த அம்மாவை விட வேறு யாரும்மா சந்தோஷப்பட போகிறா சொல்லு? அம்மா, அப்போ நான் தூங்குனா நீ சந்தோஷப்படுவியாம்மா? ஆமாம்மா துளசி, உனக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும்ல. நீ தூங்கி எவ்வளோ நாள் ஆகுது? இதே பிரச்சனைகளை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கல. நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. என் குழந்தை நிம்மதியாக தூங்குனா எனக்கு சந்தோஷம் தானேம்மா. அம்மா, தூங்கிடுவேம்மா. கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரியே நிம்மதியான தூக்கம் தூங்கிடுவேம்மா. நீ நாளைக்கு பார்க்க தானே போகிற. சரிம்மா, அப்பா வந்திருப்பாங்க. நீ போம்மா. நீ போய் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடு. நான் அப்புறமா சாப்பிட்றேன். போம்மா. என்ன மன்னிச்சிடுமா துளசி. நீ இவ்வளோ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். உன் மனசு முழுக்க சூர்யா தான் இருக்கானோன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ண, எனக்கு அந்த குடும்பத்து மேலே பயமாக இருக்கேம்மா. அதனாலதாம்மா உன்னை அந்த குடும்பத்துக்கு அனுப்ப இந்த அப்பா ரொம்ப தயங்குறேன். ஆனால் நான் உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவம்மா. உனக்கு இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். போக போக தான் உனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்குமா. வருத்தப்படாது துளசி. இந்த அப்பா மேலே நீ எவ்வளோ நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுதுமா. இந்த அப்பாவும் அப்படிதான். என் பொண்ணு மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கேன். என்ன என்னால் நேரடியாக காட்ட முடியல. அதான் வருத்தப்படாத துளசி. நாளைக்கு எல்லாமே சரியாயிடும். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வும் கிடைச்சிடும். எல்லாமே சரியாயிடும். உன் கழுத்துல நான் பார்த்த மாப்பிள்ளை தாலி கட்டிட்டா போதும். எல்லாமே சரியாயிடுமா. நீ மதியம் தூங்கட்டும். துளசிம்மா, நீ படுத்துக்க. அப்பா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். ஆ சரிம்மா. அம்மா, எனக்காக நீ ஒரே ஒரு உதவி பண்ணுவியாம்மா? சொல்லுமா துளசி, என்னம்மா பண்ணணும்? அம்மா, அப்பாவுக்கு சாப்பாடு போடுறேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்பா பக்கத்துலேயே இருந்து அப்பாவை பார்த்துக்கிறியாம்மா? நான் கடைசியாக ஒரு தடவை சூர்யா மாமாவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமாம்மா.
துளசிம்மா, நீ சொல்றதை கேட்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. இது அந்த புள்ள கேட்டா எந்த அளவுக்கு வேதனைப்படும். ஏம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நீ போய் சூர்யாவை பார்த்துட்டு வா. உங்க அப்பா உன் ரூமுக்கு வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். போ, எவ்வளோ நேரம் வேணாலும் சூர்யா கிட்ட பேசிட்டு வா. போம்மா. அம்மா, நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேம்மா. மாமாவை பார்த்துட்டு பேசிட்டு உடனே வந்துடுறேம்மா. ஏன்னா இதுக்கப்புறம் என்னால் மாமாவை பார்க்க முடியாதுல்லம்மா. அதனால தான் மாமா, கதிர், அத்தை எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. கடைசியாக ஒரு தடவை அவங்களெல்லாம் பார்க்கணும்லம்மா. நாளைக்கு அவங்களாம் நான் பார்க்காமலே போயிட்டேன்னு சொல்லக்கூடாதுல்லம்மா. அதுக்காக தான் நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேம்மா. துளசி, நீ போய் எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கையோ பேசிட்டு வா. உங்கள் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். போம்மா, போ. ம், சரிம்மா, நான் போயிட்டு வரேன். என்ன பண்றேன்னு தெரியலையே. நீ என்ன பண்ணுவா? எப்படியோ பயந்துட்டு தான் இருப்பா. ஐயோ, நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடந்துருமே, என்ன பண்ணேன்னு. அப்படிலாம் நடக்காதுடி. நடக்கவும் நான் விட மாட்டேன்டி. புருஷனா இருக்கும்போது நீ எதுக்கடி பயப்படுற? நான் உடனே வந்துடுவேன்டி. உன் கழுத்துல என்ன தவிர வேற எவனும் தாலி கட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ இதெல்லாம் பண்ணிட்டேன். நான் வரலனாலும் உன் கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன்டி. அதே சமயம் இங்க ஜீவா யாழ்னி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடக்கும், நடக்காம இருக்காது. ஜீவாக்கும் யாழ்னிக்கும் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு தான் அங்க அவளை பார்க்க போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து கொடி. கண்டிப்பா வந்துடுவேன். உன் மாமா மேல நம்பிக்கை வைடி. கண்டிப்பா வந்துடுவேன். உன்னை எவனுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. இந்த சூர்யாவுக்கு மட்டும்தான் அந்த துளசி, வேற யாருக்கும் கிடையாது. வந்துடுவேண்டி பொண்டாட்டி. என் மேல நம்பிக்கை ஆயிடுடி. அது சரி. எப்பவும் இந்த ரூம்ல அவ கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருப்போம். இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்போம். இல்ல, நான் அவ பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளா நீ இந்த வீட்டுக்கு வராம இந்த வீடு கலையிலேருந்து போயிருக்குடி. ஏடி, எப்படி பொண்டாட்டி இங்க வருவேன்? என் பெட்ரூமே பாருடி. நீ இல்லாம எப்படி டல்லா இருக்குன்னு. நீ வந்தாதான் என் பெட்ரூம்க்கே ஒரு வெளிச்சமே வரும். அது சரிதான். அவ இங்க வந்தா மட்டும் நம்ம என்ன சும்மாவா இருக்கோம்? நம்ம தான் அவளை சீண்டிட்டே இருக்கோமே. அவகிட்ட சேட்டையே காமிச்சிட்டே இருக்கோம். அதுக்கு பயந்தே முக்கால்வாசி நம்ம ரூம் பக்கமே வர மாட்டா. மறுபடியும் எப்படி இதெல்லாம் நடக்கும்? ஆடி, உன்கிட்ட என்னோட விளையாட்டெல்லாம் காட்டணும், உன்னை சீண்டிக்கிட்டே இருக்கணும், உன்னை சிலுமிஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மனசு ஏங்குதுடி. ஆடி பொண்டாட்டி வந்துடுடி. இந்த சூர்யாவை ரொம்ப ஏங்க வைக்காதடி. யார் இந்த டைம்ல? மணி 12க்கு மேல ஆகுது. இந்த டைம்ல யாரா இருக்கும்? ஒருவேளை அம்மாவா? அம்மா, அம்மா நீங்களா? அம்மா இல்ல, இது யாரா இருக்கும்? டே கதிர், கதிரும் இல்ல, வேற யாரு? ஜீவாவா? ஜீவா, யார் இந்த டைம்ல கதவு தட்டிட்டு இருக்குது? யாருன்னு கேக்குறல? கடவுளே, நானே எக்கச்சக்க டென்ஷன்ல இருக்கேன். யாருன்னு தெரியல. கதவு திறந்துதான் இருக்கு. உள்ள வாங்க. யார் இது? இது அவளாச்சு. போடி. இப்படி நான் நினைப்பேன், நீ வந்து நிற்ப, அப்புறம் பார்த்தா அது கனவு. இதை நான் நம்பணுமா? அதெல்லாம் நம்ப மாட்டேன். போ, நீ கனவுன்னு எனக்கு தெரியும். என்னோட நிஜம் அங்க இருப்பா. அவளாவது இந்த நைட் டைம்ல இங்க வரதாவது? அதெல்லாம் கிடையாது. போ, நீ வேணாம். எனக்கு என் நிஜம் மட்டும் கிடைச்சா போதும். நீ வேணாம், போ. மாமா, உண்மையாவே நான் தான் மாமா வந்திருக்கேன். மாமா, யாருக்கிட்ட? நாளை நம்ப மாட்டேன். போடி. இது மாதிரிதான் ஒரு டைமும் கனவு மாதிரி வந்துட்டு போயிடுறேன். அதே என்னால தாங்க முடியலடி. என்னால பார்க்க முடியாது. ஓ, நீ என்ன நாளையில இருந்து என் நிஜமே என் கூட இங்க இருப்பா. நான் என் நிஜத்தோட இருந்துக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு கனவுலாம் வேண்டாம். போடி. மாமா, நீங்க இப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு நான் உங்களை கனவுல வந்து தொல்லை பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் நிஜங்கிறத எப்படி காட்டுறேன்னு பாருங்க. மாமா, மாமா, வேணாண்டி, ஒழுங்கா போயிடு. இந்த மாதிரி கனவுல வந்து எனக்கு கொள்ளாதடி. ஒரு நாள் இப்படி எனக்கு கொள்ளாதடி. நீ வரதுனா நிஜமா நேர்ல வாடி. இப்படி கனவுல வராதடி. மாமா. துளசி. ஆமா மாமா, நான் நிஜமாவே நேர்ல வந்திருக்கேன் மாமா. உங்களை பார்க்கணுன்றதுக்காக நேர்ல வந்திருக்கேன் மாமா. நான் கனவில்லை, உங்களோட நிஜம். ஈட்டி
எண்ணி உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. நீரச் சொன்னாலே அது போதும், அது கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. ஏய், நீ என்னடிங்க அது இந்த நேரத்துல? ஏய் துளசி, எப்படி வந்த? எப்படியும் வந்தேன் மாமா. எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் ஓடி வந்தேன் மாமா. மாமா, நான் உங்களை பார்க்கணும், உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், உங்கள் நெஞ்சு மேலே சாஞ்சிக்கிட்டு ஒன்று அழணும். நீங்கள் என்கிட்ட ஏ துளசி ஐ லவ் யூடின்னு சொல்லணும். இதெல்லாம் கேட்கறதுக்காக தான் மாமா நான் ஓடி வந்தேன் மாமா. ஏய் என்னம்மா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஏய் நான் தான் சொன்னேன்டி, நாளைக்கு உனக்கு கல்யாணம்லாம் நடக்காது. நீ ஏதோ பயத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நினைச்சு பயப்படாத. உனக்கு யாரு கூடவும் கல்யாணம் நடக்காது. இந்த சூர்யா கூட மட்டும்தான். என்னோட டார்ச்சரை மட்டும்தான் நீ அனுபவிக்கணும். என்ன பண்ண, உன் தலையெடுத்து என் டார்ச்சரை தான் அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கடி. பயமா எனக்கா? எனக்கு தெரியாது என் மாமாவை பத்தி. எனக்கு தெரியும், எனக்கு எந்த பயமும் இல்லை மாமா. என்னமோ தெரியல, இப்போ உங்களை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் மாமா வந்துட்டேன். ஏன் மாமா நான் வரக்கூடாதா? ஏய் சச்சே, அப்படின்னு இல்லடி. இந்த ராத்திரி நேரத்துல ஒத்தால எப்படி எதுக்கடி தனியா வந்த? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. என்னை பார்க்கணும்னு தோணி இருந்ததா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நான் அங்க வந்திருக்க போறேன்டி. எதுக்கடி இந்த ராத்திரியில தனியா வந்திருக்கேன்? ஏய் நீ வந்தது எனக்கு பயமா இருக்குடி. ஆனா எனக்கு பயம் இல்லையே. ஏன்னா எனக்கு காவலாதான் ஏன் புருஷன் இருக்கான்ல, அதனால எனக்கு பயம் இல்லை. ஏய் என்னடி, என்ன புருஷன் அது இதுன்னு பேசுறான்? மார்க்கமா இருக்குதுடி. நைட் டைம்ல வேற வந்திருக்கேன். ரூம்ல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். போதா குறைக்கு ஆப்பாலாம் போட்டு வந்திருக்கேன். ஏதாவது தப்பு தண்டை நடந்துட போகுதுடி. சொன்ன கேளு, வா நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். மாமா, இப்ப தப்பு தண்டை நடந்தா என்ன ஆகும்? ஏய் என்னடி, நீ எப்பவுமே நான் தான் ஒரு மார்க்கமா பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப என்ன, நீ பாக்குற பார்வையும் சரியில்லை, பேசுற பேச்சும் சரியில்லையடி. நான் சும்மா சொன்னேன் தப்பு தண்டை நடந்துருன்னு. அதெல்லாம் இங்க நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ கிளம்பு, நீ வா நான் உன்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வரேன். நீ கிளம்புடி. அதெல்லாம் போக மாட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் இருக்க போறேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதான் சொன்னீங்களே தப்பு தண்டா, அது கூட பண்ணிக்கலாம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஏய் என்னடி, இப்படியெல்லாம் பேசாத. நான் எல்லா நேரமும் நல்லவனாவே இருக்க மாட்டேன்டி. கொஞ்சம் மனசும் மாறும், பார்த்துக்க. மனசு மாறினாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் மாமா. நிஜமாக தான் மாமா சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோங்க மாமா. நான் உங்கள் சொத்து தானே. அடிக்கடி நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு கணவனை நீங்கள் தானே சொல்லுவீங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மாமா. நான் எதுக்கு தடை சொல்ல மாட்டேன் மாமா. ஏய், என்ன எதனா என்ன கலாய்க்கணும்னே வந்திருக்கேன் என்ன? இப்படிலாம் பேசிட்டா நான் உன்னை நம்பிடுவேனா? எனக்கு தெரியாது என் துளசி எப்படின்னு எனக்கு தெரியாது. அவன் சும்மா என்ன என்னென்னமோ டெஸ்ட் பண்றான்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நான் கிடையாது. எது வந்தாலும் எவ்வளவு பொண்டாட்டி கட்டில தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதுக்கு முன்னாடி வேணா மற்றதெல்லாம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான். அப்ப நீ வேணான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன்டி. அதனால இப்ப என் பொண்டாட்டி என்ன ரொம்ப ஓட்ட வேணாம். ஓடி கலாச்சதெல்லாம் போதும். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பு தண்டாவும் நடக்காது. எல்லாமே அப்புறமா தான். எல்லா தப்புமே கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு தப்பா கரெக்டா பண்ணிக்கலாம். சரி அதெல்லாம் போகட்டும். நீ எதுக்குடி இந்த டைம்ல இங்க வந்த? ஏய் எதுக்கு வந்த? எனக்கு முதல்ல அதை சொல்லு. அதான் சொன்னேன்ல மாமா, எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் வந்தேன். ஏன் மாமா வரக்கூடாதா? ஏய் நான் வரக்கூடாதுன்னு சொல்லமா? இந்த நைட் டைம்ல அதுவும் நம்ம ஊர் எப்படி இருக்கும், காடு மாதிரி இருக்கும். அந்த வழியா நீ எப்படி வந்துடி? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. பண்ணவும் நான் விட மாட்டேன். ஏன்னா இனிமேல் தான் நீ இங்கே இருக்க போறல. ஆமா மாமா, இனிமே நான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது மாமா.
நினைச்சாலும் நான் இந்த மாதிரிலாம் இனிமே பண்ண முடியாது. மாமா, என்ன நீங்க நல்லா பார்த்துக்கங்க மாமா. என்ன நீங்க நல்லா பார்த்துக்கங்க. நாளைக்கு நான் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஏய் என்னடி பேசுறா? அது ஒன்றும் இல்லை மாமா. ஒருவேளை அப்பா நினைச்ச மாதிரி வேற யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல. அதனால அதனால அப்படி சொன்னேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. இப்ப நீ சொன்னதுக்கு அப்பதான் இனிமே அந்த மாதிரி சொல்லாது. நான் தான் சொல்றேன்ல, என்ன மீறி எவனாலையும் உன் கழுத்த தாலி கட்ட முடியாது. நாளைக்கு யாரும் உன் கழுத்த தாலி கட்டவும் மாட்டாங்க. அதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சுடி. யாருமே உனக்கு யாராலையும் எவனாலையும் உன் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. இந்த சூர்யா மட்டும்தான். என்னை பத்தி இங்க இருக்கவனுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவனாவது உன்னை தொடணும்னு நினைச்சா கூட அவனை நான் சும்மா விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டி கற்க தாலி கட்டுவானுங்களா? அதெல்லாம் எவனும் கட்ட மாட்டானுங்க. நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ நல்லா பயந்துருக்க, அது நல்லா தெரியுது. ஏய் ஆல்ரெடி இருந்தே என்ன இவங்களா போய் சிவந்துருக்குடி. எதுக்குடி அலற? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிறையவே நம்பிக்கை இருக்கு மாமா. உங்க மேல மட்டும்தான் நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன பண்ண, என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. அதனாலதான் அப்பாக்காக ஒருவேளை உங்களை வேணான்னு நாளைக்கு உங்களை சொல்லிட்டேன்னா அது சொல்லிடக்கூடாதுன்னு தான் மாமா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏய் என்ன? ஒன்றும் இல்லை. என் புருஷனை பார்த்தேன். எப்பவுமே ஏதாவது பண்ணணும்னு என்னைய சுற்றி சுற்றி வருவாரே. இன்னைக்கு எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஆனால் வேணான்னு சொல்கிறாரேன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கேன். அடி அதெல்லாம் ஒரு விளையாட்டுடி. அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்து மீறிடுவேனா என்ன? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் என் லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த லிமிட்டுக்குள்ள தாண்டி நடந்துப்பேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் லிமிட்டே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும். போங்க மாமா. ஏய், என்ன? சரி இப்பவே வெக்கப்பட்டுட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வெக்கலாம் படக்கூடாது. இந்த மாதிரிலாம் வெக்கப்பட்டு ஓடிடாது. நிறைய இருக்கு சரியா? போங்க மாமா. போறதா? இப்போ தப்புதான் பண்ணக்கூடாது. ஆனா அங்கிருந்து இங்க நைட் டைமுக்கு வந்திருக்கல, அதுக்கு தண்டனை கொடுக்கலாம். தண்டனைய கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாடி. இவ்வளோ ஸ்ட்ராங்கானாலும் கொடுங்க. உங்க பொண்டாட்டி வாங்கிக்க நான் யாரா இருக்கான். ஏன்னா இதுக்கப்புறம் வாங்க மாட்டேன் மாமா. அதுக்காக தான். கொடுங்க மாமா. அமைதியா இருந்தா எப்படி? அப்போ ஒரு முடிவா தான் வந்திருக்க. அப்படிதானடி? முடிவை நான் மாற்றக்கூடாது, அது தப்பு. அதனால ஸ்ட்ராங்கா கொடுத்துட வேண்டியதான். என்னை மறந்துவிட்டே இந்த உலகத்தில் நான் இல்லை